IPL 18வது சீசன் 61வது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மோதின. லக்னோவில் துவங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. லக்னோ இன்னிங்ஸ். இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் ஓபனர்கள் மிச்சல் மார்ஷ் மற்றும் ஏடன் மார்க்கரம் இருவரும் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டனர். இந்த இருவரும் அதிரடியாக பேட்டிங் செய்ததால் 63 பந்துகளில் 115 ரன்களை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மார்க்கரம் 61, 38, மார்ஷ் 65, 39 இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தார்கள். இதன் பிறகு நிக்கோலஸ் பூரன் 45, 26 மட்டுமே இரட்டை இலக்க ரன்களை அடித்தார். ரிஷப் பந்த் 7, 6, ஆயுஷ் படோனிக் 3, 5, அப்துல் சமாத் 3, 6 ஆகியோர் அடுத்தடுத்து ஒற்றை இலக்க ரன்களுக்கு ஆட்டமிழந்து சொதப்பினார்கள். இருப்பினும் மார்ஷ், மார்க்கரம் மற்றும் பூரன் ஆகியோர் பெரிய ஸ்கோர்களை அடித்திருந்ததால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 205 இன் கீழ் 7 ரன்களை எடுத்தது. இறுதிப் போட்டியில் தோற்றதன் மூலம் லக்னோ அணி 12 போட்டிகளில் 10 புள்ளிகளை மட்டும் பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது. மும்பை அணிக்கு நல்ல வாய்ப்பு. இதுவரை குஜராத் டைட்டன்ஸ், RCB, பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்துள்ளது. வரும் புதன் அன்று டெல்லி அணியே மும்பை இந்தியன்ஸ் வீழ்த்தும் பட்சத்தில் 4வது அணியாக பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்யும். ஒருவேளை இப்போட்டியில் தோற்றால் கடைசி லீக் போட்டியில் இரு அணிகளும் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்ளும்போது பஞ்சாப்பை வீழ்த்தும் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என்பதால் பிளே ஆஃப் ரேஸ் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதாக தான் கருதப்படுகிறது.